வணக்கம். அப்பாவின் வேஷ்டி பிரபஞ்சனின் கட்டுரையிலிருந்து. தலைப்பு: கேசவன் கல்யாணத்தின் போது. கிருஷ்ணமூர்த்தி, நீங்கள் அவசியம் என் கல்யாணத்துக்கு வரணும். வேலைக்கில்லை என்றெல்லாம் சொல்லக்கூடாது. காலையிலேயே முகூர்த்தத்துக்கு வந்துடணும். நம் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாரும் வரும். உங்களுக்கும் ஜாலியாக பொழுது போகும். அப்புறம் மத்தியானம் சாப்பாடு. நிஜமாகவே நல்ல சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். கல்யாண மண்டபத்திலேயே கெஸ்ட் ரூம் இருக்குது. படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம். சாயங்காலம் ரிசப்ஷன் வச்சுருக்கேன். அதுலேயும் நீங்கள் கலந்துக்கணும். ராத்திரி டின்னர் முடிஞ்சப்புறம் உங்களை நான் விடுவேனா என்ன? சும்மா தலையை ஆட்டிட்டு வராமல் இருந்துடக்கூடாது. எனக்கு நீங்கள் வரலைன்னா ரொம்ப சங்கடமாக இருக்கும். கேசவன் 3வது தடவையாக சொல்லி கொண்டு போனார். காப்பி வரவழைப்பதாக நான் சொல்லியும் நேரம் இல்லை என்று மறுத்துவிட்டு போய்விட்டார். நேரம் இருக்காதுதான். நாளை மறுநாள் கல்யாணம். மாப்பிள்ளை பத்திரிகை கொடுத்து கொண்டும் நெருங்கியவர்களை நேரில் போய் அழைத்து கொண்டும் இருக்கிறார். என் மேஜைக்கு மேலே ஏராளமான காகிதங்கள். பறந்து விடாதிருக்க பேப்பர் வெயிட்டுகள் வைத்திருந்தேன். தலைக்கு மேலே ஃபேன். நிதானமாக சுற்றினாலும் காற்று உஷ்ணமாக வந்து கொண்டிருந்தது. என் முதுகுக்கு பின் ஜன்னல். எட்டி பார்த்தேன். தூரத்தில் கேசவன் போவது தெரிந்தது. வெள்ளையாக சுள்ளென்று அடிக்கும் வெயில். கேசவன் தலையில் கைக்குட்டையை போட்டு மூடியிருந்தது தெரிந்தது. அவர் வீட்டுக்கு 3 முறை போயிருக்கிறேன். 4-5 வருஷங்களுக்கு முன்னால் முதல் முறை. அவருக்கு 3 தங்கைகள். மூத்தவள் டைப்பிஸ்டாக இருந்தவள். எனக்கு காப்பி கொண்டு வந்து கொடுத்தவள் அவள்தான். அவளை எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். கேசவனுக்கு பூஞ்சை உடம்பு. அவருக்கு அக்கா என்று சொல்லும் விதத்தில் இருந்தாள். முகம் அழகாகவே இருந்தாலும் முற்றி கொண்டு வருவது தெரிந்தது. அவள் போன பின்னால் அவளை பற்றித்தான் பேசினோம். அப்போது அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருந்தார் கேசவன். பெண்ணுக்கு வயசாகிவிட்டதாக கூறி சில நல்ல இடங்கள் தட்டி போயின என்றார். சில இடங்களில் பணம் அதிகம் எதிர்பார்க்கிறார்கள் என்றார். ஆனாலும் சம்பாதிக்கிற பெண். அவளுக்காக இல்லை என்றாலும் அவள் சம்பாத்தியத்துக்காக விலை போய் விடுவாள் என்றும் நம்பிக்கையோடு சொன்னார். கேசவன் சொன்னபடியே அந்த வருஷத்திலேயே டைப்பிஸ்டை விலை போனாள். அடுத்தபடியாக இருந்தவள் படிப்பு ஏமாறாமல் டைப்பும் வராமல் வீட்டில் எல்லோருக்கும் சமைத்து போட்டு கொண்டிருந்தாள். சராசரிக்கு கொஞ்சம் குள்ளமான தோற்றம், நிறம் கொண்டவள். ஆனால் 3 பெண்களில் இவள் கணவனுக்கு சௌக்கியம் தரக்கூடியவளாக இருப்பாள் என்றார். எந்த தடையும் இல்லாமல் எதை பேசினாலும் சிரித்து கொண்டே பேசுவது அவள் இயல்பாய் இருந்தது. மூத்தவளுக்கு கல்யாணமான 1.5 வருஷத்துக்கு அப்புறம் வாங்கியிருந்த கடன் சுமை கொஞ்சம் குறைந்த பின் இவளுக்கு ஒரு பஞ்சாலை மேஸ்திரிக்கும் கல்யாணம் நடந்தது. இதற்குள் கேசவன் மேலும் மெலிந்து போனதாக எனக்கு பட்டது. சொன்னேன். சிரித்து கொண்டார். தலையை தடவி கொண்டார். அவருக்கு நெற்றி கூட பெரிசாக போயிருந்தது.